जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारपक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं। माता पिता गुरु குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் வார ராசி பலன் அப்படின்னு சில பலன்களில் நம்ம பார்க்குறோம். இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், எந்த கோவிலுக்கு போனோம், நம்மளுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் ஆங்கிலம், அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரையில் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம 12 ராசிக்கு பொது பலன்கள்லாம் எப்படி இருக்குது, பொது பலன்கள் எப்படி இருக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, நமக்கு பாதகமான விஷயங்கள் என்ன, நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கிரக அமைப்புகள் இப்போது கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போது மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. கிரகங்கள் இப்போ மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன? சூரிய பகவான் ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது, கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலமாக மாறுது. சூரியன் அங்கே இருக்கார். ஆவணி மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் எங்கே வருவார்? சிம்மத்தில் வர்றார். சிம்மத்தில் சூரிய பகவான் இருக்கார். அப்போ நம்ம சிம்ம ராசியிலேருந்தே கணக்கு பண்ணுவோமே. சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சிம்மத்திலேயே கேது, கன்னியில் ஜாதகத்தில் செவ்வாய், அப்படியே கிரகங்கள் வந்துட்டே இருக்கும் பொழுது கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, சனி வக்கரகதி அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆவணி 2ஆம் தேதி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரன் குரு மிதுனத்தில் இருக்கார், புதன் கடகத்தில் இருக்கார். இதுதான் அந்த கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய 12 ராசிக்கு அஸ்வினி நட்சத்திர பர்யந்தம் ரேவதி நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்குது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, யாழ்ப்பாணம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நிறைய கால்ஸ் வரதெல்லாம் யூஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, யூகேலேருந்து, லண்டன்லேருந்து, இது போன்ற பல நாடுகள்லேருந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ இந்த பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். 100% சாமி சொல்கிறது அப்படியே என் ராசிக்கு அப்படியே பலிக்கிறது, குருஜி சொல்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இது பாதி தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது, பாதி பொருத்தமாக இல்லை. அவரவர் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்திருக்கும் போது ஜென்ம ஜாதகம், ஜென்ம லக்னம் எப்படி இருக்கும், உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காணொலி மூலமாக, ஒரு வீடியோ கால் மூலமாக, ஒரு கூகுள் மீட், ஒரு ஜூம் மீட்டு, இல்லைனா நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ கால், அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. எந்த ஆலயத்துக்கு போகணும், இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கை, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க 12 ராசிகளுக்கான பலன்களை தற்பொழுது பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களை, உங்களுக்கான இந்த வார ராசி பலன்கள். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குது, ஆனி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஆனி மாதம் 8ஆம் தேதி வரையில். இப்போது விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார்.
விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது சில விஷயங்கள் சமாளிச்சிடுறீங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி இருக்குது. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது விருச்சிக ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டமத்தில் ராகு, தாயார் உடல்நிலை பாதிப்பு. சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா சில கஷ்டங்களையெல்லாம் கடந்து தான் வராங்க, நிறைய எஃபர்ட் போடுறாங்க விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு. ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் மரியாதை இல்லை விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு. குடும்பத்தில் அந்தளவுக்கு மரியாதை இல்லை, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம், குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். மனைவி கோபமாக இருக்காங்களா, கணவன் போய் சீன்ற வேலை வச்சுக்கக்கூடாது, சீன்ற வேலை இருக்கக்கூடாது. கோபமாக இருக்காங்களா, சரி அவங்களாம் கோபமாக இருந்து கோபம் தணிஞ்சு வரட்டும் அப்படின்னு விட்டுறணும். ரெண்டாவது, வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏன் இந்த குடும்பத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு, சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவில் போய் முடியும் சில நேரத்தில். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது. வேலையில் கவனமாக இருங்க. செய்யக்கூடிய தொழில் வேலையில் கவனமாக வேலை பாருங்கள். உங்களுடைய அஜாக்கிரதையினால் நிறைய உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் கெட்ட பேர் வரும், கவனமாக இருங்க. தொழில் சம்பந்தமான கடன்கள் அதிகரிக்கும், அதை அடைக்கிறதுக்கு போராடுவீங்க. பணம் கேட்ட இடத்துல கிடைக்காது. தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லை. சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சரியான சூழ்நிலையில் இல்லை. மத்தளத்துக்கு 2 பக்கெட்டு அடின்னு இவங்களுக்கு 4 பக்கெட்டும் அடியாக இருக்குது. எந்த பக்கமும் பிரச்சனையாக இருக்குது, கவனமாக இருங்க. திருமணம் மறுமணம், சில பேருக்கு திருமணம் வந்து ஏண்டா பண்ணுறோன்னு இருக்குது, சில பேருக்கு ஏண்டா மறுமணம் பண்ணுறோன்னு இருக்குது. ஆனால் உண்டு தான் அதெல்லாம். சில பேருக்கு சீக்கிரமாக நல்ல முறையில் திருமணம் நடந்து நல்லா அமோகமாக இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேருக்கு மறுமணம் நடந்தும் நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் இந்த மறுமணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னாலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா சில பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேருக்கு விவாகரத்து சீக்கிரமாக கிடச்சிடும். கோர்ட்டு கேஸு, சொத்து வழக்கு, பங்காளி சண்டை, சில விஷயங்கள் இதெல்லாம் இந்த வாரத்தில் சற்று தூக்கலாகவே இருக்கும், கவனமாக இருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நன்னா இருக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிங்க நடை போடுவார்கள். விருச்சிக ராசியில் இருக்க நன்னா அமோகமாக இருக்கும். சிவ தரிசனம் உண்டு. சிவ தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, ஆன்மீக வழி, ஆன்மீக பயணம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சாதிச்சிடுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கக்கூடியவர்கள். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிக மகசூல், நல்ல விற்பனை லாபம், அந்த மாதிரி ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். செய்வனை, சூழ்ச்சி, வஞ்சகம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கெடுதலான சில விஷயங்கள் சுற்றி இருக்கும். ஆனால் நம்ம அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். சில விஷயங்கள் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஆப்ரேஷன், உடல்நிலை பாதிப்பு, மூட்டு சம்பந்தமான உடல்நிலை சம்பந்தமான பாதிப்புகள் அதிகம். பெரியோர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணுங்க. ஸோ விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு எடுத்துட்டோன்னே ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் கடைசியாக. உங்களுக்கு நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 65-70% வரைக்கும் நல்லா இருக்குது. இருந்தாலும் தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில் சில பேருக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கவும் கிடைக்காது. வேலை போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு லக்னத்தை பொறுத்து, சில பேருக்கு தகப்பனார் காலமாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அகால மரணம், தகப்பனார் ஹாஸ்பிட்டலில் உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் வரும். அப்போ வெளிநாட்டிலேருந்து கிளம்பி வரக்கூடிய சூழ்நிலை வரும். எப்போது? இந்த 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா அப்படி என்ன இதுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அது கொஞ்சம் வரக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். நேரம் பசும்பால் அபிஷேகம் காலையில் 6லேருந்து 7க்குள்ளே காலையில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். பார்த்து எப்படி செய்யணுங்கிறது செஞ்சீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் வந்து சேரும். சுபம். வாழ்க வளமுடன்.